வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிட்கைவா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் நம்ம பெல்டெக்ஸ் காயினை ஸ்டேக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி பிட்கைவா எக்ஸ்சேஞ்சில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி லாகின் பண்ணுறது ஒரு டுட்டோரியல் வீடியோவும், பெல்டெக்ஸ் காயினை பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து நம்ம பிட்கைவா எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்லாம் டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிட்கைவா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சைன்அப் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த பிட்கைவா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நம்ம பெல்டெக்ஸ் காயினை ஸ்டேக் பண்ணுறது எப்படி, என்ன ரிவார்ட் கொடுப்பாங்கன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் கீழேருந்து 4வது ஏர்னிங்ஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் பெல்டெக்ஸ் மட்டும்தான் ஸ்டேக் பண்ணணும் கிடையாது, நிறைய காயின் நீங்கள் ஸ்டேக்கிங்கில் இருக்குது. நீங்கள் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, அதே மாதிரி அடா, பிட்கைவா இவனுடைய ஓன் காயின், பெல்டெக்ஸ் காயினு, பிஎன்பி, பிட்டொரண்டா, டோஜி காயினு, சிபா என்யூ, நிறைய இருக்குது. ரைட்டுங்களா? எல்லா காயினுமே நீங்கள் இவங்க விட்டு ஒரு 20 காயின் வரைக்கும் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் நீங்கள் 30 நாள், 60 நாள், 90 நாள், 180 நாள், 270, 360 நாளும் 6 விதமான லாகின் பீரியடில் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியான டேஸில் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கம்மியாக கிடைக்கும். 1 இயர் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா மாதம் 4% கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பெல்டெக்ஸ் ஸ்டேக் பண்ணுறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேக் பொறுத்தளவு என்ன சொல்கிறோமோ அதே தான் மற்ற காயினுக்கும். இப்போ நீங்கள் யூஎஸ்டிடி ஸ்டேக் பண்ணாலும் சரி, ட்ரான் ஸ்டேக் பண்ணாலும் சரி, பிட்காயின் ஸ்டேக் பண்ணாலும், எத்திரியம் ஸ்டேக் பண்ணாலும், பிஎன்பி ஸ்டேக் பண்ணாலும், பிடிசி ஸ்டேக் பண்ணாலும், இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு 20 காயினுக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாதம் 4%, அதாவது வருஷத்துக்கு 48% ஏபிஐ. ரைட்டுங்களா? அனுவல் ஃபர் ஈல்டு 48%. ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு மினிமம் இருக்கும். இப்போ பிட்கைவா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா $2 2 காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அடா வேணும்னா நீங்கள் ஒரு 20 காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் அடாவை ஸ்டேக் பண்ணலாம். யூஎஸ்டிசினா நீங்கள் ஒரு 10 யூஎஸ்டிசி தான் ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்டிடி டெதர் காயின் ஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 காயின் இருந்தால் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது பெல்டெக்ஸ். நீங்கள் 200 காயின் மினிமம் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்க முடியும். ஓகே, 6 வகையான பிளான் சொல்லியிருந்தேன் பற்றியில். இப்போ நீங்கள் 30 நாள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுவல் ஃபர் ஈல்டு 2% தான், வருஷத்துக்கே 2%. அப்போ ஒரு மாதம்ன்றப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துங்க. ஒரு 0.1, 0.23 அந்த சம்திங் தான் வரும் ஒரு மாதத்துக்கே. ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் 60 நாள் ஸ்டேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபர் ஈல்டுங்கிறது 4% தான் வரும். இதுவே நீங்கள் 90 நாள் ஸ்டேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபர் ஈல்டு 7% தான் வரும். அதாவது வருஷத்துக்கு 7%. ரைட்டுங்களா? அதுவே நீங்கள் 180 நாள் ஸ்டேக்கிங்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபர் ஈல்டு உங்களுக்கு 9% வரும். அதுவே 220 நாள் ஸ்டேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஏபிஐ 12%. அதாவது 9 மாதம் ஸ்டேக் போடுவீங்க, 12% ஏபிஐனா மாதம் 1%. ரைட்டுங்களா? 9 மாதம் போடுவேன் உங்களுக்கு 9% வரும், மாதம் 1%ன்னு. இதுவே நீங்கள் 360 நாள் ஸ்டேக்கில் போனீங்கன்னா 48%. அப்போ நம்மளுக்கு மாதம் 4% கிடைக்கும். ரைட்டுங்களா? மாதம் 4%. மீது எந்த பிளானில் எந்த டேஸில் நீங்கள் கம்மியான டேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். 320 நாள் 1 இயர் ஸ்டேக்கிங் பிளானில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு 4%. இதே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் மற்ற எல்லாத்துக்குமே. ரைட்டுங்களா? ஒரு 20 காயின் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் 48% கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? வருஷத்துக்கு 360 நாள் ஸ்டேக் பண்ணால். இதில் நீங்கள் உங்களுக்கு வர்ற ரிட்டனை நீங்கள் மாதம் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதையும் காம்பவுண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 நாள்ன்றப்ப உங்களுக்கு 61.5% நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ $1000 போடுறீங்கன்னா $1600 நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் மாதம் எடுக்கிறேன்னா நீங்கள் $40 மாதம் எடுத்திங்கன்னா 12 மாதத்தில் $480 எடுப்பீங்க. ரைட்டுங்களா? 100 148 மாறும். அதனால் 100 160 மாறும், 161 மாறும். ஒரு 12% அதிகமாக வரும் காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பெல்டெக்ஸ் காயினை உங்களுடைய வேலெட்டில் வச்சுருக்கணும், பிட்கைவா வேலெட்டில். அது நீங்கள் ஆல்ரெடி பெல்டெக்ஸ் வேலெட் காயின் நீங்கள் கூ காயினில் வாங்கலாம், மெக்ஸியில் வாங்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது வேலெட்டுகள்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிக்க முடியும். பியர் டு பியர் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் பெல்டெக்ஸ் காயினை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிட்கைவா எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சர் கொண்டு உங்கள் வேலெட்டில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம் மினிமம் 200 காயினுக்கு மேலே. ஓகே, கீழே அந்த 5வது ஏர்னிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க, பெல்டெக்ஸை சூஸ் பண்ணுறீங்க. இதே மெத்தட் தான் எல்லா காயினுக்குமே. நீங்கள் யூஎஸ்டிடி ஸ்டேக் பண்ணுறதுனாலும் ட்ரான் ஸ்டேக் பண்ணுறதுனாலும் ஒரே தான், 4% தான், 12 மாதம் தான். கேபிட்டல் ரீஃபண்டு
கேபிட்டல் 12 மாதத்துக்கு அப்புறம் அன்லாக் ஆகிடும். உங்கள் கேபிட்டலும் நோ லாக், எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்பிட்வீன் உங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா 5% ஃபீஸில் நீங்கள் உங்கள் கேபிட்டலை வெளியே அன்லாக் பண்ணி எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் வந்து 324 பிளானை சூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து உங்களுக்கு 324 செலக்ட் ஆகிருக்கு. வேலெட் கேட்குது. உங்களுக்கு எந்த வேலெட்டில் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். நான் வந்து என்னுடைய ஃபண்டை வந்து மெயின் வேலெட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? என்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள், 465 இருக்குது. ஓகேவா? மெயின் வேலெட்டில் என்கிட்ட 465 இருக்குது. நான் இப்போ குவான்டிட்டி அடிக்கிறேன். 465 ஸ்டேக் பண்ணலாம், என்ன வரும் பார்க்குமா? ஓகே, 365 நாள் பிளானில் போட்டுக்கோம். 465 காயின் ஸ்டேக் பண்ணோம்னா எனக்கு வந்து கேன்சல் ஃபீஸ் அதான் சொல்லலாம், 5% நீங்கள் நடுவில் வேணும்னா எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு 48% ஏபி, அதாவது மாதம் 4%. நம்ம டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 223 காயின் வந்து போனஸாக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணுற காயினுக்கு 223 காயின். நம்ம ஸ்டேக் பண்ணுறது 465, நம்மளுக்கு வர ரிட்டர்ன் 223, டோட்டலாக 688 காயின் வந்து நம்மளுக்கு ரிவார்டாக கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது தான் ஆன் ஆஃப். இதுக்குன்னா இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங் ஆகிடும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரிவார்டு வந்து அதுவும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி 61% வரும் உங்களுக்கு இருக்குது. இப்போ 48% ஏபிஐ சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாதம் 4%ன்னு உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாதம் எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ரிவார்டையும் சேர்த்து வந்து உங்களுடைய கேபிட்டலையும் வந்து மொத்தமாக தான் எடுத்துக்க முடியும். நடுவில் வந்து உங்களுடைய கேபிட்டலில் உங்களோட ரிவார்டு எடுக்க முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஆன் பட்டன் அமைக்கிட்டுருப்பீங்க. நான் வந்து ஆஃப் பட்டன் வச்சுருக்கேன். எனக்கு காம்பவுண்டிங் தேவையில்லைனால ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐ அக்ரீஸை டிக் அடிச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஏர்னிங் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என் வேலெட்டில் வந்து 635 காயின் இருந்துச்சு. அதை நம்ம இப்போ ஸ்டேக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. நம்ம ஸ்டேக் பண்ணிட்டோமோ இல்லையான்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஏர்னிங்லேயே டாப்பில் வந்து ஏர்னிங் ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வரிசையாக காயின்லாம் இருக்குல்ல, இதில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்னிங் ரீசன்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேக் பண்ணது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம 435 காயின் ஸ்டேக் பண்ணோம், நம்மளுக்கு 223 காயின் ரிவார்டாக கிடைக்கும். ப்ளஸ் டோட்டலாக 688 காயின் நம்ம வந்து ரிட்டனாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கிறது வந்து பெல்டெக்ஸ் காயினை ஸ்டேக் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து யூஎஸ்டிடி, ட்ரான், XLM, அடா, பிட்காயின், எத்திரியம், பிஎன்பி, டாஜி, சிவா, இதில் வந்து ஒரு 20 காயின் இருக்குது. 20 காயினுக்குமே சேம் 4% தான். வருஷத்துக்கு 48% ஏபிஆர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காயின் வேணால் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பிட்கோயின் எக்ஸ்சேஞ்சில் சைன் அப் பண்ணுற லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி என் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்டும் என் டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து சொல்லி முடிச்சிட்டோம் ஸ்டேக் பண்ணுறதை பற்றி. இதில் இருக்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் மேக்ஸிமம் வந்து இருக்கிற அதே நெகட்டிவ் தான் இதுலேயும் இருக்கும். அதாவது என்னென்னா, கிரிப்டோ விட்ராயல் வெளியெடுக்க முடியல, ஐஎன்ஆர் விட்ராயல் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், பட் வந்துடும். ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே வந்து கிரிப்டோ விட்ராயல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து கிரிப்டோவுக்கு வந்து லீகலாக இன்னும் வந்து ஒரு ஃபார்மெட் எதுவும் வரலாதனால. அதே மாதிரி ஐஎன்ஆர் விட்ராயலுக்கு எந்த பேங்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பேமெண்ட் வந்து டிலே தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்துடும். ரைட்டுங்களா? சம் டிலேஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும். இந்த ரெண்டு இஷ்யூ வந்து பிட்கோயின்லாம் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேணால் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி டேக்ஸ் டீரியஸ்லாம் பிடிச்சி தான் வரும். ரைட்டுங்களா? 30% டேக்ஸ் டீரியஸ்லாம் பிடிச்சி தான் வரும். ஏன்னா இது லீகலாக ரன் பண்ணிட்டுருக்கனால. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தான் வந்து 1 மந்த்துக்கு பிஃபோர் தான் வந்து அவங்க சேலத்தில் அவங்களுடைய ஆஃபீஸையும் லீகலாக வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.